ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், புளிச்சக்கீரை கடையில் பார்க்கலாமா? ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேன் நல்லா சுடானதுக்கப்புறம் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சுடானதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் ஜீரகம் நல்லா பொரிஞ்சு வரணுங்க. பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் பெரிய வெங்காயம் 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். நல்ல சின்னதாக நறுக்கி வரமிளகா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 வரமிளகா எடுத்திருக்கேன். அது காரம் பத்துமான்னு பார்த்துக்கலாம். எனக்கு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். 4 வரமிளகா போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. புளிச்சக்கீரை பயங்கர புளிப்பாதனால தக்காளியோ புளியோ எதுவுமே நான் போடல. இது மட்டும் செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கப்புறம் நம்ம கீரையை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். நறுக்க வேண்டாம், அப்படியே முழுசாக போட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ண வேண்டாம். ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா கீரை ஃபுல்லாக வெந்து வந்திருக்கும். அப்புறம் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பார்த்து பிடிக்கிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகிடும். காரம் பத்தாதனால கொஞ்சமாக நான் 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கிட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மறுபடியும் மூடி வச்சுருங்க. ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து வந்திருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணிலாம் எதுவுமே விடாதீங்க. இதுலேயே தண்ணி நமக்கு வந்து கிடைக்கும். அது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த தாய்லாந்தில் தான் ஃபஸ்ட் டைம் புளிச்சக்கீரை நான் செய்கிறேன். கடையை தெரியாதவங்க இந்த மாதிரி அடுப்பில் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மெதுவாக அப்படி குத்தி குத்தி எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சும்மா நல்லா மிக்ஸ் பண்ணாவே உங்களுக்கு வந்து ஈஸியாக கடைஞ்சி வந்துடும். கடையை தெரியாதவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கடையை தெரியவங்க நீட்டாக நல்லா தடவிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கடைஞ்சிட்டு அப்புறமேலே எடுத்து வச்சுருங்க. அப்புறமே ஸ்பூன் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தண்ணி கிண்ணி எல்லாம் ட்ரை ஆகி நல்லா கெட்டியாக வந்திருக்கும். இதெல்லாம் சூடான சாதத்தில் போட்டு பசஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நம்ம ஒரு தட்டு சோறு சாப்பிட்லாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.